1600 பெரும் வெடிகுண்டுகளை வைத்துக் கொண்டு இந்த 1600 வெடிக்குமாக இருந்தால் அதன் முன்னால் ஈரானினுடைய அணுகுண்டுக்கு பெறுமதி எதுவும் இல்லை என்பதும் அமெரிக்காவினுடைய அணுகுண்டுகளுக்கு கூட எந்த பெறுமதியும் இல்லை என்பதை கணிப்பிட தவறியது இந்த தாக்குதல் நடவடிக்கையினுடைய பிரதான குறைபாடாக இருக்கின்றது. தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபரினுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்கின்ற புதிய தாக்குதல் ஈரானிடம் ஏறத்தாழ அடி வாங்கி தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது. அந்த திட்டத்தில் ஹோர்முஸ் நீரிணையில் இருந்த கப்பல்களை விடுவிக்க முடியவில்லை. 2 அமெரிக்க கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றலாம் என்று முயற்சி எடுத்தார்கள். ஒரு கப்பல் தப்பி இருக்கின்றது, ஒரு கப்பல் பலத்த அடி வாங்கி இருக்கின்றது. அமெரிக்கா அத்துடன் நின்று விட்டது. அமெரிக்காவினுடைய வியூக பிழை என்ன? ஈரான் அமெரிக்காவை பார்த்து கேலியாக சிரித்திருக்கின்றது. இந்த சிறிய விடயத்தை கூட உங்களுடைய ராணுவ ராஜதந்திரிகளினால் சரியாக மதிப்பிட முடியவில்லையா என்பது இந்த 24 மணி நேரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கேலி சிரிப்பு என்று பெர்லின்ஸ்கவில் வெளியாகி இருக்கின்ற கட்டுரை ஒன்று கூறுகின்றது. அமெரிக்கா கவனிக்க தவறிய விடயங்கள் என்ன? முதலாவது, ஹோர்முஸ் நீரிணையில் இப்பொழுது 1600 கப்பல்கள் நிற்கின்றன. இந்த 1600 கப்பல்களில் பெரும்பாலானவை ஆயில் டேங்கர்கள். ஒவ்வொரு ஆயில் டேங்கரிலும் 2 மில்லியன் பீப்பாய் அளவிலான ஆயில் இருக்கின்றது. இதில் ஒன்றின் மீது ஈரான் சரியான ஏவுகணை தாக்குதலை நடத்துமாக இருந்தால் பல ஆயில் டேங்கர்கள் வெடித்து சிதறும். இந்த ஒவ்வொரு ஆயில் டேங்கரும் ஏறத்தாழ அமெரிக்காவினுடைய பங்கர் பூஸ்டர் என்று கூறக்கூடிய மிகப்பெரிய குண்டு போல அங்கே நிற்கின்றது. இவைகள் அனைத்துமே ஈரானுடைய தாக்குதல் எல்லையில் நிற்கின்றன. இவைகள் வெடித்து சிதறுமாக இருந்தால் உலக பொருளாதாரம் படுத்துவிடும். பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைத்து அது பற்றாது என்று நினைத்து கொண்டு புறப்பட்ட ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இப்பொழுதுதான் கண்டுபிடித்தது. அடடா, 1600 பெரும் வெடிகுண்டுகளை வைத்துக் கொண்டு இந்த 1600 வெடிக்குமாக இருந்தால் அதன் முன்னால் ஈரானினுடைய அணுகுண்டுக்கு பெறுமதி எதுவும் இல்லை என்பதும் அமெரிக்காவினுடைய அணுகுண்டுகளுக்கு கூட எந்த பெறுமதியும் இல்லை என்பதை கணிப்பிட தவறியது இந்த தாக்குதல் நடவடிக்கையினுடைய பிரதான குறைபாடாக இருக்கின்றது. 4 கப்பல்கள் வெடித்தால் போதும், அருகில் இருக்கும் கப்பல்கள் எல்லாம் படபடவென கடதாசி கூட்டம் போல சரிந்துவிடும் என்பதை ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் கண்டுபிடித்த திருநாளாக நேற்றைய பொழுது இருந்திருக்கின்றது. இந்த இடத்தில் அமெரிக்கா தனக்காக தன்னுடைய நட்பு நாடுகள் எல்லாம் வரும் என்று காத்திருந்தது தோல்வியில் முடிவடைந்து விட்டது. பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் நாங்கள் வருகின்றோம், ஆனால் ஈரானுடன் ஓர் ஒப்பந்தத்தை செய்யுங்கள், நாங்கள் வருகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஈரானுடன் ஓர் ஒப்பந்தத்தை செய்த பின்னர் நீங்கள் எதற்கு வர வேண்டும் என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது. ஈரானுடைய யுத்தம் நிழல் யுத்தமாக இருக்கின்றது. அமெரிக்கா கப்பல்களை நகர்த்துமாக இருந்தால் அந்த கப்பல்கள் மீது ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் மூலம் தாக்கிவிட்டு ஈரான் தன்னுடைய நாட்டிலேயே இருந்து கொள்ளும். இந்த நிழல் யுத்தத்தை அமெரிக்காவினால் எதிர்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதேவேளை அரபு எமிரேட்ஸில் இருக்கின்ற ஆயில் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரானுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. நேற்று முன்தினம் அமெரிக்கா, இஸ்ரேல் நம்மை பாதுகாப்பார்கள் என்று அரபு எமிரேட்ஸ் கூறி சவுதி அரேபியா தலைமையிலான ஒபெக்கில் இருந்து வெளியேறிய பின்னர் நடந்த இந்த தாக்குதலில் அந்த ஆயில் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது. தீ வெள்ளமாக இருக்கின்றது. அமெரிக்காவினாலும் இஸ்ரேலினாலும் அதை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கின்றது. எனவே சகல நடவடிக்கைகளும் பிசுபிசுத்த நிலையில் ஈரானுடைய தாக்குதல்கள் இப்படியெல்லாம் நடக்கும் என்கின்ற ஒரு வியூகத்தை அமெரிக்காவும் மேற்கு ராஜதந்திரிகளும் கண்டுபிடிக்க தவறிவிட்டார்கள். ஹோர்முஸ் நீரிணையில் இருக்கும் கப்பல்கள் தாங்கள் வெடிகுண்டு கட்டியபடி நிற்கின்றோம் என்பதை சர்வதேச வர்த்தக கப்பல்கள் இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருக்கின்றன. ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் அசைவோமாக இருந்தால் கடலில் நின்றாலும் எல்லாமே தீயில் மூழ்கிவிடும் என்பதை கண்டுபிடித்து பெரும் அச்ச நிலை அடைந்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையே இருந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நூலில் ஆடியது இப்பொழுது துண்டாக அறந்து விழுந்திருக்கின்றது. ஈரானுடைய போர் தந்திரம்
ட்ரோன்களின் போராக இருக்கின்றது, சிறு படகுகளின் போராக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கடற்படை உள்ளே வர மறுத்து வெகு தொலைவில் நிற்கின்றது. அதாவது தனக்கான பாதுகாப்பு அரணை கட்டி அதற்குள் துப்பாக்கியுடன் ஒளிந்திருந்து சுடுகின்ற ஒருவனை போல தன்னுடைய போர்க்கப்பல்களுக்கு ஆபத்து வராத தொலைவில் இருந்தபடியே நீங்கள் செல்லுங்கள், எங்களுடைய ஏவுகணைகள் விமானங்கள் வந்து உங்களை காப்பாற்றும் என்று அமெரிக்கா தூரத்தில் பதுங்கி இருக்கின்ற தாக்குதலாக இது இருக்கின்றது. தங்களுடைய கப்பல் உள்ளே வருமாக இருந்தால் அதை ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்கி அழித்துவிடும் என்பதனால் அமெரிக்கா தங்களுடைய பிரம்மாண்டமான போர்க்கப்பல்கள் கூட கடலில் ஒரு பெரும் பெட்ரோல் வெடிகுண்டு என்பதை கால தாமதமாக கண்டுபிடித்திருக்கின்றன. ஏனென்றால் ஈரானுடைய சிறிய படகுகளினுடைய தாக்குதல்களை டைனசோர்களாக நிற்கின்ற அமெரிக்காவினுடைய பெரிய படகுகளினால் சந்திக்க முடியாமல் மூச்சு திணறிக் கொண்டு இருக்கின்றன. வரலாற்றை படிக்காமல் வந்திருக்கின்றார்கள். ஸ்பானியாவினுடைய ஆர்மடா கடற்படை பிரிட்டனுடைய சிறிய கப்பல்களினால் கொள்ளையடிக்கப்பட்டு 100 வருட சாம்ராஜ்யமாகிய ஸ்பானியா கவிழ்ந்து போன கதை தெரியாமல் இன்றைய குறுகிய வரலாற்றுடன் ராஜதந்திரத்தை செய்வோமாக இருந்தால் அதன் விளைவுகள் இப்படித்தான் அமையும் என்பதற்கு இதுவும் நல்ல பாட புத்தகமாக இருக்கின்றது. மேலும் ஈரானுடைய சிறிய படகுகள் வெட்டுக்கிளிகள் போல இருக்கின்றன. வெட்டுக்கிளிகளை தடுக்க முடியாது. உலக தானிய உற்பத்தியில் 1/5 பங்கை அவைகள் அளிப்பதை இன்று வரை தடுக்க முடியாமல் இருக்கின்றது. அதுபோல உலக ஆயில் ஏற்றுமதியில் 1/5 பங்கு ஹோர்முஸ் நீரிணையால் தான் செல்கின்றது என்பதையும் மறந்துவிடக் கூடாது. ஈரானுடைய ஆளில்லா விமானங்களும் சிறு படகுகளும் வெட்டுக்கிளிகள் போன்றவை தடுக்க முடியாது என்பதை அமெரிக்காவும் மேற்கு ராஜதந்திரமும் கணிக்க தவறிவிட்டது. அமெரிக்க அதிபரனுடைய இந்த போரானது 3 பெரும் சிக்கலில் சிக்கிவிட்டது. முதலாவது, ஈரானுடைய தாக்குதல் டெக்னிக் மிக பழையதாக இருந்தாலும் ஆனால் அது புதியதாக இருக்கின்றது. எப்பொழுதும் புதுமை என்பது பழமையில் இருந்துதான் வரும். பழமையை தெரியாத ஒருவனால் புதுமையை படைக்க முடியாது என்கின்ற மாபெரும் தத்துவத்தை ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா கற்றுக்கொண்டு இருக்கின்றது. ஈரான் பழமையைத்தான் செய்கின்றது, ஆனால் அதை புதுமையாக செய்கின்றது. டைனசோர்களை சிறிய விலங்குகள் தாக்கிய பழைய போர்தான், ஆனால் அதை புதுமையாக பயன்படுத்துகின்றது ஈரான். ஆகவே பழமையில் இருந்துதான் ஈரானுடைய இந்த புதுமை வந்திருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. தனது கப்பல்களையே பாதுகாக்க முடியாத சூழ்நிலையை அமெரிக்காவிற்கு இப்பொழுது ஈரான் ஏற்படுத்தி இருப்பதுதான் இந்த களத்தில் அமெரிக்காவினுடைய பின்வாங்கலாக இருக்கின்றது. டைனசோர்களை தாக்கியது போன்ற சிறு விலங்குகள் தாக்கினால் என்னதான் செய்வது என்பதற்கான தீர்வு திட்டம் இல்லாமல் அவசரமாக வந்த டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனி இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணையில் பலத்த எதிர்ப்பை சந்திக்கின்றார்கள். இரண்டாவது, பழைய கடல் போருக்கும் இதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். பழைய கடல் போர் வருகின்ற ஒரு கப்பலை மூழ்கடித்து கொள்ளையடிக்கின்ற பொழுது அதனுடைய கதை முடிந்துவிடும். ஆனால் இந்த போர் அப்படி அல்ல. ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்படுமாக இருந்தால் அந்த கப்பலை அனுப்பிய அந்த நிறுவனமும் அந்த நாடும் மூழ்கடிக்கப்படும். பல கப்பல்கள் மூழ்கடிக்கப்படுமாக இருந்தால் உலக நாடுகளும் உலக பொருளாதாரமும் கடலில் மூழ்க ஆரம்பிக்கும், டைட்டானிக் கப்பல் போல. எனவே பழைய போர்களினால் உலகம் பாதிக்கப்படாது. புதிய இந்த போரினால் உலகம் பாதிக்கப்படும். எனவே உலகத்தை வீழ்த்துகின்ற ஒரு நடவடிக்கை இதற்குள் இருப்பதனால் இந்த கடல் போர் பழைய கடல் போரில் இருந்து புதிய வடிவம் பெற்றிருப்பதை கண்டுபிடிக்க தவறிவிட்டார்கள். வரலாறு காணாத ஒரு எரிபொருள் நெருக்கடியை தீர்ப்பதற்கு புறப்பட்ட அமெரிக்கா வரலாறு காணாத ஒரு பெரும் நெருக்கடிக்குள் சிக்கப்பட்டு விட்டது. கண் தெரியாதவனை கையை பிடித்து கூட்டி செல்வது போல இந்த கப்பல்களை அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் பாதுகாப்பாக கையை பிடித்து கூட்டி சென்று ஹோர்முஸ் நீரிணையை கடந்து அப்பால் விடுகின்றது என்பது பொருள் அல்ல. அமெரிக்காவினுடைய கப்பல்கள் கிட்டவே வரமாட்டாத நிலையில் இவர்கள் போக வேண்டும், நீ முன்னால் போ, நான் இருந்து பார்க்கின்றேன் என்பது போன்ற ஒரு நடவடிக்கையாக இது இருக்கின்றது. எனவே தூரத்தில் இருக்கும் அமெரிக்காவை நம்பி ஹோர்முஸ் நீரிணையில் இறங்க முடியாது. நேற்றைய முயற்சி தோல்வியான ஒரு முயற்சி என்பதை கப்பல் நிறுவனங்கள் கண்டுபிடித்தது மட்டும் அல்ல, தாங்கள் யார், தாங்கள் என்ன தவறு செய்திருக்கின்றோம், இப்படியான இடத்தில் ஆயில் டேங்கர்களுக்கு இருக்கின்ற ஆபத்து என்ன என்பதை கப்பல் நிறுவனங்கள் கண்டுபிடித்து விட்டன. இதுதான் இந்த போரின் அடுத்த வேடிக்கையாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானுடைய பாராளுமன்ற தேசிய கமிட்டி தலைவர் இப்ராஹிம் அசிசி சற்று முன்னர் வெளியிட்ட செய்தியில் ஹோர்முஸ், பாரசீகம் ஆகிய இரண்டும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மாயைகளினால் ஆளப்பட முடியாதவை என்று சிரித்தபடி எழுதியிருக்கின்றார். ஈரானுடன் பேசி இணக்கம் காணாமல்
1600 கப்பல்களையும் நகர்த்த முடியாது என்பது அவருடைய கருத்தாகும். அமெரிக்க அதிபர் மாயையான கனவுகளில் மிதந்தபடியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போர் அறிவிப்பை வெளியிடுகின்றார். அந்த மாயைகள் யதார்த்தத்திடம் தோற்றே போய்விடுகின்றன என்பது இப்ராஹிம் அசீசியினுடைய கருத்தாகும். இந்த விவகாரத்தின் அடுத்த கட்டம் என்ன? மேலும் சூடு பறக்கும் செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். சூடான செய்திகளை சுட சுட உங்களுக்கு தருவதற்காக உறங்காமல் காத்திருக்கின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.